அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கும். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்களோட பயிற்சியும் பல விதத்திலையும் 12 ராசிக்காரர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் மிதுன ராசியில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகத்துக்கு போறாரு. செவ்வாய் மேஷ ராசியில ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்துல அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீன ராசியில இருக்கிறாரு. கேது கன்னி ராசியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறதே தொடங்குது. அதனால இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாலையும் யோகங்களாலையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்ப்போம். மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதுவரைக்குமே மகர ராசிக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கடந்த ஒரு 5-6 மாதங்களாகவே மிக மிக கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் வந்திருப்பீங்க. எவ்வளவு காசு 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அதற்குண்டான செலவு 1.5 லட்சமாக வந்திருக்குது. வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, ஒழுங்காக சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை அப்படிங்கிற பல பிரச்சனையோடும் மகர ராசிக்காரர்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வெளியில் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்களோட கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதத்தில் ஓரளவு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்குமா அப்படின்னு பார்ப்போம். 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து 6ஆம் வீட்டில் அமர்வதால் ஓரளவு உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது சற்று குறையும். இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள்லாம் அவ்வப்போது தலையை உயர்த்துவாங்க. ஆனால் வேலையில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய அறிவு வளர்ச்சியால் உங்களுடைய தொழிலும் வளரும். அதுக்காக சில செயல்களையும் சில புதிய திட்டங்களையும் செய்வீங்க. உங்களுடைய தொழில் கூட்டாளர்களுடன் நல்ல உறவு அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாகத்தான் இருக்கும். மகர ராசி மாணவர்களுக்கெல்லாம் தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா, இல்லை பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு தனியே நம்ம நடத்தலாமா அப்படிங்கிற சிந்தனையோ மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை உட்கார்ந்து பேசி தீர்த்தீங்க அப்படின்னா நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் இந்த மாதம் படிப்பு மற்றும் கல்விக்காக அதிக நேரத்தை ஒதுக்குவீங்க. நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்கி படிக்கிறீங்களோ அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கைமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே. அதனால கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. போட்டி பந்தயம் அப்படின்னு கலந்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, போட்டி தேர்வு அப்படின்னு கலந்துக்கிட்டாலும் சரி, மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய கைகளில் கோப்பை அப்படிங்கிறது இருக்கும். கல்வித்துறையிலலாம் உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 2ஆம் வீட்டில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதனால குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது சற்று குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவீங்க, அது தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும். ஆனால் அது கசப்பாத்தான் இருக்கும். நம்ம உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கசப்பான மருந்தை உட்கொண்டாதான் நம்ம உடம்பு சரியாகும். அந்த மாதிரி தான் கசப்பான சில சம்பவங்கள் கூட நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி தான் குடும்பத்து சூழலை உங்கள் கைக்குள்ளேயே வச்சுப்பீங்க. உங்களுடைய அன்புக்கு குழந்தைகள் உண்மையாக இருப்பாங்க. இந்த மாதம் முழுவதும் புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது உறவில் நல்ல தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்க உதவும். உங்களுக்கு தகவல் தொடர்பு திறன் மூலம் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய உணர்வுகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக வெளிப்படுத்துங்க. அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் வாய் தகராறு மற்றும் ஈகோ மோதல்களுக்கு இது வழிவகுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி சிறப்பாக இருக்கிறாரு. அதனால
வயதானவர்கள்லாம் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்த பணத்துக்கு நல்ல வட்டி கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால எல்லா செயல்கள்லையும் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நோய்களை எதிர்த்து போராடுவதில் திறமை மிக்கவர். அதனால் சில சிறிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுக்கிரனால வரும். பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. 8ஆம் வீட்டுக்கு புதன் பயிற்சி ஆவதால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு வரலாம். முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. வானிலை மாற்றத்தாலையும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். தினமும் விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. மகர ராசிக்காரர்கள்லாம் விஷ்ணு பகவானை வழிபடுவதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த உயர் பதவிகள் கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு லாபம் அப்படிங்கிறது உண்டு. வியாபாரத்தில் நீங்கள் சிறிய முயற்சி செய்தாலே பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கலாம். முக்கியமாக இந்த மாதத்தில் தேவையற்ற பயணத்தை தவிர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா அது ஆபத்தை தரக்கூடும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் பணியிடத்தில் சில பொறுப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதால சற்று கடினமான வேலைகளை செய்கிறது நல்லது. பெரிய அளவில் நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். இது ஒரு மிதமான மாதமாக தான் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம். பொதுவாக வாழ்க்கையில் தைரியமான மற்றும் துணிவான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இல்லறத்து சூழலில் வீண் வாக்குவாதங்கள் தேவையற்ற உரையாடல்களால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனை தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் அது பாதிக்கும். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு மாதத்தின் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை அதிக கவனம் செலுத்துறதால தொழிலையோ சரி வேலையிலேயோ சரி அதிக கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். புதிய நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க இந்த மாதத்தில். குழந்தைகளுக்காக சில உடல்நல பிரச்சனைகள் சில தவறான புரிதல் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கலாம். உறவு விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தொழில் பங்குதாரரோடலாம் சிறு தவறான புரிதல் ஈகோ பிரச்சனைகள்லாம் வரலாம். மனைவியோட கோபத்தையும் கவலையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய உணர்ச்சிகளின் மூலம் புரிந்து கொள்வதில் கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய மனைவியின் கருத்துக்களை காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது தீர்க்கும். நிதிநிலை இந்த மாதம் சுமாராக தான் இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவுகளும் அந்தளவு கூடிக்கிட்டே இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. நிதி சேமிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்காது. மகர ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு தொடர்பான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சிரமங்களை தான் சந்திப்பீங்க. ஜூலை மாதம் உடல்நலம் மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களோட தொழில் இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு புது புது யோசனைகள்லாம் தோன்றும். அது தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மதிப்பு மிக்க வழிகாட்டுதலில் வழங்குவதன் மூலம் மற்றவர்களுக்கு நீங்கள் அதிகமாக உதவுவீங்க. பணியிடத்தில் எதிரிகளை இந்த மாதம் தோற்கடிச்சு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் சம்பந்தமான கடன்களை இந்த மாதத்தில் அடைக்கலாம். கடன் சுமை அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடுவதால் தொழிலில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக உங்களுக்கு மீண்டு வரும். மகர ராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் எதிர்பாராத இழப்புகளையும் மாற்றங்களையும் சந்திப்பீங்க. அதனால சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சுமாராக தான் இருக்கும். சிறு சிறு காயங்கள் விபத்துகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மனநலம் குறித்து சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கால் சம்பந்தமான காயங்கள் உபாதைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கட்டுகளை பயன்படுத்தும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. விளையாட்டு பொழுதுபோக்கு மூலம் உங்களுடைய கவனச்சிதறல் அப்படிங்கிறது பாடத்தில் ஈடுபடாமல் போகலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதி ஞாபக மறதி சிக்கல் அப்படிங்கிறது வரும். உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கும். மாணவர்கள்லாம் மகராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஜூலை மாதத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி செலவழிங்க. மிக மிக சிக்கனமாக இருங்க. ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது.